Welcome to Crown Tasty Samayal. Hello foodies. நம்ம இப்போ ஒரு breakfast recipe தாங்க பார்க்க போறோம். இது Chetinadu Special breakfast recipe. இது அங்க ரொம்பவே ஃபேமஸ். ஆனா குறைவான இன்கிரிடியன்ட்ல குறைவான நேரத்துல குயிக்கா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். Chettinadu ஃபேமஸ் வெள்ளை பணியாரம் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆழாக்குல பச்சரிசி ஃபில் பண்ணி தலை தட்டி எடுத்துக்கணும். இந்த பச்சரிசி மேலே உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த உளுந்தை இது போல் குவிச்சு அளக்கணும். அதாவது உளுந்து நிறைய கீழே வழியக்கூடாது. இந்த பச்சரிசி மேலே குவியலாக அந்த உளுந்து நிற்கணும். எக்ஸ்ட்ரா கீழே விழற அந்த உளுந்தெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இப்போ அளந்திருக்கேன் பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் எது இது போல் எடுக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் ஒரு டம்ளரில் அளந்தீங்கன்னா கூட அந்த டம்ளரில் தலை தட்டி பச்சரிசி எடுத்துட்டு அது மேலே குவிச்சு உளுந்து அளந்து எடுக்கணும். இந்த அளவில் எடுத்துட்டு இதனோட தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். பச்சரிசியும் உளுந்தோ நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா நம்மளோட வெள்ளை பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வருங்க. தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு இந்த அரிசியை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நான். அதனுடைய உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் பெயிண்ட் மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரைச்சதுனால மிக்சி ஜாரில் அரைச்சேன். நீங்கள் நிறைய அரைக்கிறேன் அப்படின்னும் போது கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா நமக்கு நைஸாக வரும். இது போல் ஒரு பதத்தில் மாவு இருக்கணும். அதற்கு பிறகு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. அதற்கு பிறகு அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதில் இது போல் நம்ம குழிக்கரண்டியில் எடுத்து பணியாரம் விடணும். ரொம்ப சுற்றிலாம் விட தேவையில்லை. ஒரு சைடு நல்லா லைட்டாக வெந்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு மேல் எழும்பி நம்மளோட வெள்ளை பணியாரம் ரெசிபி சூப்பராக வருங்க. கலர் நிறைய மாற தேவையில்லை. கலர் மாறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. நம்ம அது போல் திருப்பி விடும் பொழுது கொஞ்சம் அந்த ஓரம் எல்லாம், அதாவது நம்ம எடுத்துருக்க பாத்திரம் கடாயாக இருந்தாலுமே வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் ஒட்டாத பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு நம்ம இதை சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறைய கோக்காமல் தான் வரும் இது. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் கோத்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு வடிகட்டி மேலே வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெள்ளை பணியாரம் ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனான சட்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிளகாய் கார சட்னி. நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளை பணியாரமோ இந்த மிளகாய் கார சட்னியோ அவ்வளோ ஃபேமஸுங்க செட்டிநாட்டில். அதோட இந்த பணியாரத்துக்கு செய்யக்கூடிய அரிசி நல்ல குவாலிட்டியான அரிசியில் செஞ்சிங்கன்னா பணியாரத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.